நல்லாண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த மலை நேரத்தில் தேவனாகிய கர்த்தாவே துதிக்கிறோமையா, சோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, அற்புதரே, ஐஸ்வர்ய சோத்திரமையா. ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும், எதை நடத்தாலும், எதை பேசினாலும் உண்மை சேர்ந்ததாக இருக்கட்டும். ஆண்டவரே, சித்தப்படியாக எங்களை நடத்தும் சுவாமி. தந்தையுடைய வார்த்தை கூட ஆண்டவரே 10 தாவியார் கொண்டு நடத்துமையா. வார்த்தைகள், வசனங்கள், பாடல்கள் எல்லாவற்றையும் ஆசிரியர் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக, அவர்கள் இறுதியத்தை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிமையா. இந்த கூட்டத்தில் அந்தவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக குருவாக துதியும் கனமும் மகிழும் உமக்கே செலுத்துகிறோம். மேற்பரமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை காணும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கூட்டம் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் நன்மை தீமைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் பலவீனங்கள் சோர்வுகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் நான் ஜெபிச்சாலும் உங்களை குணமாக்குறது இயேசு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம எந்த அளவுல ஆண்டவரை கூட நம்ம ஐக்கியமா போறோமோ அந்த அளவுல நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமீன். அந்த அளவுல எந்த அளவுல நாம விலகி விலகி போறோமோ அந்த அளவுல நமக்கு சாபமும் உண்டு. அல்லேலூயா. எப்படி எந்த அளவுல நாம இணங்கி போகும்போது ஆசீர்வாதம் இருக்கோ, அதே மாதிரி எந்த அளவுல நம்ம இயேசு சாமியை விடுறோமோ அது நமக்கு என்ன வருது? சாபங்கள் என்ன வரும்? சாபங்கள். இங்க வசனம் சொல்லுது, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். யாரு? இயேசு சாமி தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கார். அல்லேலூயா. எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது எத்தனை வருஷம்? 40 வருஷ காலமா வனாந்தரத்துல என்ன இருக்காது? லைட் இருக்காது, வெளிச்சம் இருக்காது. யாரு ஒளியா இருந்தாங்க? இயேசு சாமியே என்ன பண்ணாங்க? ஒளியா இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த இருட்டுல அந்த 40 லட்சம் ஜனங்களை கொண்டு நடக்கும் போது பின்னாலேயும் வெளிச்சம், முன்னாலேயும் வெளிச்சம், எல்லா பக்கமும் வெளிச்சம். யாருக்கு? ஆண்டவரை நம்பின இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அன்னைக்கு வாக்களித்தாரு, உன் சந்ததிகளை வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அந்த வாக்கு தத்துவம் இப்ப என்ன பண்றாரு? இப்ப அவரு நிறைவேற்றாரு. ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னாக்கா, அந்த 12 மறுபடியும் படிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை. ஆமென். ஜீவ ஒளி யாரு? இயேசு சாமி தான். நமக்கு ஜீவ ஒளி யாரு? இயேசு சாமி. அவர்தான் நமக்கு வெளிச்சம், அவர்தான் நமக்கு வாழ்க்கை. கடைசி வரைக்கும் அவர்தான் நமக்கு எல்லாமே. அவர்தான்.
ஆமென். ஆமென். அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாச்சுன்னா நம்ம யாருக்கிட்ட சொல்றோம்? அப்பா கிட்ட சொல்றோம், இயேசுசாமி கிட்ட. அப்போ ஒரு பாசிட்டிவ் வந்து குணமாக ஜெபம் பண்ணாலும் குணமாக்குறது யாரு? வாய் திறந்து சீக்கிரம் சொல்லணும். ஆமா. அப்ப அவருதான் குணமாக்குறவரு, சுகமாக்குறவரு, ஆசீர்வதிக்கிறவரு. இப்ப நாம என்ன பண்றோம்? அவரை விட்டு பின்வாங்கி போயிடுறோம். காரணம் எப்படின்னா, வசனம் சொல்லுது, அவர் வந்து உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கு. பலத்த கரங்கள்ல போன உடனே ஏசுசாமி நமக்கு அப்படி செய்வார், இப்படி அப்படி சொல்லக்கூடாது. அவரு நாம முகத்தை பாக்குறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? உள்ளத்தை, இருதயத்தை பார்த்திருக்காரு. யாருக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நானே உங்களுக்கு ஜீவனும் பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்போது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். மனுஷன் யாருக்கு ஏற்றபடி? மாம்சத்துக்கு ஏற்றபடி. முகத்தை பார்த்துதான் என்ன பண்றாரு மனுஷன்? நீதி சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அவனுடைய இருதயத்தை பார்த்து. அல்லேலூயா. அவருடைய இருதயத்தை பார்த்து என்ன பண்றாரு? நீ சொல்றாரு. ஆண்டவருடைய வசனம் சொல்றது. நம்ம மறுபடி படிக்கிறான். 23 படிமா 23. அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆமே. நான் கேட்கிறேன், எப்படி உனக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும்? எப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு ஜனங்களுக்கு நம்பி வர்றவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அப்ப யூதர்கள் கேட்கறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க வந்து இங்க உண்டானவங்க, நான் உண்டானது எங்க? பரலோகத்துல. நான் உண்டானது எங்க? பரலோகத்தில். நீங்க உண்டானது எங்க? இங்க. அப்ப நீங்க இங்கிட்ட மாம்சத்தின் பிரகாரம் தான் நீங்க நியாயம் தீர்ப்பீங்க. நான் அப்படி தீர்க்க மாட்டேன். அவனுடைய இறுதியத்தை அறிந்திருக்கிறேன், அவனுடைய எண்ணங்கள் அறிந்திருக்கிறேன், அவன் ஊழியத்தை அறிஞ்சிருக்கிறேன், சுவிசேஷத்தை அறிஞ்சிருக்கிறேன், சபையை அறிஞ்சிருக்கிறேன். அவன் ஆசீர்வாதமா இருப்பான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இங்கத்துக்காரி இப்படியே தான் பாக்குறாங்க. பன்னியை சாகும் போது நம்ம மேல பாக்குமாமா, அது வரைக்கும் இங்க பாக்குமாமா, கீழே தான் பார்க்கும். அந்த மாதிரி நாம் என்ன பண்றோம்? கீழே தான் நம்ம பாக்குறோம். அல்லேலூயா. கீழே மறுபடியும் படி 24 படிமாக 24. நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆமென். யாருடைய பாவங்கள்ல? நம்முடைய பாவங்கள்ல நாமளே சாகுறோம். யாருடைய பாவங்கள்ல? நம்ம செய்யற பாவங்கள்ல நாமளே சாகுறோம். அல்லேலூயா. பாவம் ஆண்டவர் செய்யறது இல்ல. பாவம் செஞ்ச மனுஷனை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கூட்டி போறது அவர் வந்திருக்காரு. அவர் வந்தது எதுக்காக? நம்ம முதல்ல வந்து நம்ம பாவத்தை வந்து சுத்தமாக்கி நமக்கு விடுதலை கொடுத்து அவர் எங்க கூப்பிட்டு போறேன்னு வந்திருக்காரு? பரலோகத்துக்கு கூட்டி போக, நித்திய ஜீவனுக்கு கூட்டி போட வந்திருக்காரு. ஆனா நாம் எங்க போறோம் தெரியுமா? பண்ணிய கழுவுனா எங்க போக? மறுபடியும் சாக்கடைக்கு. அந்த மாதிரி நம்ம சாக்கடையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:17 படிக்க வேண்டாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழசு எல்லாமே. இப்ப ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பழசைதான் தோண்டி எடுக்கிறாங்க. நான் முன்ன எப்படி செஞ்சனும் அப்படியே செய்வேன், முன்ன எப்படி பேசணும் அப்படிதான் நானு பேச போறேன். அப்ப ஜனங்களுடைய எண்ணத்திற்கும் ஆண்டவருடைய எண்ணத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஜனங்களுடைய எண்ணத்திற்கும் ஆண்டவருடைய எண்ணத்திற்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் நம்ம அந்த 21 வெளிப்படுத்தல படிச்சு முடிக்கிறோம். சீக்கிரம் படிச்சு முடியுமாக 21 24 படி. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எங்க ஆண்டவர் வார்த்தைகளை நம்பி, வசனங்களை நம்பி, அவர் கோட்பாடை நம்பி ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்ன பண்றாங்களாமா? வெளிச்சத்தில் நடப்பார். யாருடைய வெளிச்சத்துல? ஆண்டவருடைய வெளிச்சத்துல நடப்பார்கள். ஆனா ரட்சிக்கப்படாத ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் அந்த பாவத்துக்கு தான் போவாங்க. அல்லேலூயா. மறுபடியும் எங்க போவாங்க? அந்த பாவத்துக்கு எதே போறாங்க.
அதை நம்ம குறுக்காட்டவே முடியாது. அல்லேலூயா. அது நம்ம குறுக்காட்டி சொல்லவே முடியாது. அவங்க சுபாவம் இப்படியோ அது கடைசி வரைக்குமே அப்படிதான் இருக்கு. நாம் அவங்கள பார்த்து துக்கப்பட்டு புண்ணியம் இல்லை, வேதனைப்பட்டு புண்ணியம் இல்லை. ஏன்னா அவங்களை இழுத்து இழுத்து பாக்குறோம். அவங்க என்ன பண்றது இல்லை, வர்றதில்ல. வராம இருந்தாக்க நாம அவங்க கூட போட முடியுமா? சரி, ஆண்டவர் உனக்கு கொடுக்குற கூலியை நீ வாங்கிக்கோ. அல்லேலூயா. அப்ப நாம இங்க பாக்குறோம் 21 வெளிப்படுத்த படிமக 20 அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இதுக்குள்ளார ஆண்டவர் சமூகத்துக்குள்ளார தீட்டுள்ளவனும் அருவருப்பானவனும் விக்கிரகாராதனை பண்றவனும் என்ன எங்க பிரவேசிக்கிறது இல்ல, ஆண்டவுடைய சமூகத்துக்கு பிரவேசிப்பதில்லை. படி மறுபடியாது தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்போது நம்ம ஆண்டவரை சேர்ந்து அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவர்கள் தெய்வம் என்று சொல்லி நாங்கள் அனுதினமும் ஜெபித்து அவர்கள் சார்ந்திருக்கும் போது நமக்கு எல்லா தீங்கிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து நமக்கு ஆயுசு நாள் கூட்டி கொடுப்பார். ஆண்டவரே, இந்த வசனம் கேட்ட ஒவ்வொரு வரையும் பேர் பேராக தனித்தனியா குடும்பமாக ஆசீர்வதிக்க முடியாது. கண்ணே பெருமட்சகரமாக இயேசு கிறிஸ்து ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென்.